குழம்பு மிளவடி அரைக்கிறதுக்காக ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்கு தாங்க கடைக்கு வந்திருக்கோம் நாங்கள். எல்லா பொருளுமே வந்து மேக்ஸிமம் வாங்கிட்டோம். இந்த மிளகாய் மட்டும் வந்துட்டு பெரியப்பா கடையில் சொல்லி காட்டு மிளகாய் யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அப்பா போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மிளகாயோட காம்பு எல்லாமே அம்மாவும் அம்மாச்சியும் வந்து எடுத்து வச்சிட்டாங்க. எப்போவுமே வந்து எங்களுக்கு மிளவடி வந்து இவங்க தான் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இவங்க அரைக்கிறதா அம்மாவுக்கு சித்தி அத்தை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 2 கிலோங்க. 2 கிலோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து வாசனை வர அளவுக்கு செவக்க ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாச்சி வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து மஞ்சள் வந்து 1.5 கிலோ வந்து கட்டை மஞ்சளை வந்து வேக வச்சிட்டாங்க. கீழே தண்ணியும் மேலே வந்து வெள்ளை வேஷ்டி கட்டி இந்த மாதிரி மஞ்சளை மேலே போட்டு தாங்க ஆவியில் வந்து வேக வைப்பாங்க. மேலே வந்து இட்லி மூடி வச்சுருவாங்க அம்மாச்சி. சீரகம் பார்த்திங்கன்னா 200 கிராமு, மிளகும் பார்த்திங்கன்னா 200 கிராமு. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரே மாதிரியே வறுத்து வந்துடணுங்க. கலர் மாறினதும் நம்ம எடுத்துடணும். கடுகு மட்டும் பார்த்திங்கன்னா 300 கிராமு. அது மட்டும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா கடுகு வந்து நல்லா வறுத்து எடுக்கலைன்னா அதோட கசப்பு வந்து மிளவடியில் வந்து இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் கடுகு வறுக்கிறப்ப மட்டும் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் வறுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா வந்து 200 கிராமு. அதையும் நல்லா வந்து செவக்கிற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க. கடலைப்பருப்பு வந்து 350 கிராம் வந்து போட்டிருந்தாங்க. அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செவக்க வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பயிறு இது 3ம் பார்த்திங்கன்னா வந்து 3/4 கிலோ வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. உளுந்தம்பருப்பை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே வறுக்கிறது வந்து கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி வறுத்தா தான் வந்து இருந்துட்டு நல்லாயிருக்கும். ஒன்று ஏறக்குறைய வறுத்துட்டாலும் வந்து மிளவடியோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிக்கும்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் வறுக்கிறப்ப மட்டும் வந்து மீடியம் அண்ட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து ஒரு சிலதெல்லாம் வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிப்பருப்பு அதே மாதிரி தாங்க நல்லா செவக்க வந்து வறுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து 100 கிராமுங்க, பட்டை 100 கிராமு. இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசி வந்து 5020 அரிசி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. 300 கிராம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. மிளகாய் வந்து அம்மா வந்து உலக்கையில் இந்த மாதிரி குத்திட்டு இருந்தாங்க. எதுக்குமே இப்படி குத்துறீங்கன்னு கேட்டதுக்கு எப்போவுமே வந்து மிளவடி வறுக்கிறப்ப மிளகாய் வந்து இந்த மாதிரி உலக்கையில் குத்துவோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க. பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெருங்காயமாக இருந்ததுன்னா 1.5 கட்டி போட்டால் போதுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து 1.5 கட்டி நம்ம கொட்டி போட்டுக்கலாங்க. சின்னதாக இருந்ததுன்னா 2 கட்டி கண்டிப்பாக போடணுங்க. மிளகா வறுக்கிறதுக்குனே அம்மாச்சி வந்து இந்த வடைச்சட்டி வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் மிளகாய் போட்டு நம்ம வந்து வறுத்தோம்னா வந்து காரம் வந்து ரொம்ப அடிக்காதுன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. எப்போவுமே வந்து வறுக்கிறப்ப இப்படி தான் வந்து வறுப்பாங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் இருந்ததுக்கே எனக்கு வந்து அதுக்கே அலறிடுச்சுங்க. எப்படி தான் வந்து ரொம்ப நேரம் நின்று வறுத்தாங்களோ தெரியல எனக்கு. மிளகாய் வறுக்கிறப்ப வந்து மூக்கில் வந்து ஒரு துணியை வந்து கட்டிக்க சொன்னாங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து அதோட காரம் வந்து நமக்கு ஏறாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. நல்ல வேலைங்க. இதெல்லாம் வந்து யுகன் தூங்குறப்ப நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோங்க. யுகன் முழிச்சிட்டு இருந்திருந்தானே எங்களை வந்து ஒரு வேலையும் செய்கிறதுக்கு வந்து விட்டுருக்கவே மாட்டான், வறுக்கிறதுக்கும் விட்டுருக்கவே மாட்டானுங்க. ஃபைனலி மஞ்சளும் எப்படியோ வந்து வெந்து வந்துருச்சுங்க. வெந்து வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 மணி நேரம் வந்து வேகணும். நீங்கள் வந்து கொட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1/2 மணி நேரம் வெந்தாலே வந்து மஞ்சள் வந்து வெந்திருக்குங்க. மஞ்சளை வந்து குட்டி குட்டியாக வந்து எடுத்து வந்து பிச்சு போட்டுட்டாங்க. அடுத்தது வந்து ஓவராலாக எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து மிளவடி அரைக்கிறதுக்கு வந்து மிஷினில் வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் எல்லாம் வந்து தனியாக வந்து மிளகா மஞ்சள் தனியாக வச்சுருந்தோங்க. வறுத்ததெல்லாம் வந்து உள்ளே கொண்டு போய் நாங்கள் வச்சுருந்தோம். யுகன் தூங்கி எந்திரிச்சு வந்ததும் முதல் வேலையாக போய் அதில் இருக்கிற அரிகரண்டை எடுத்து அதில் வந்து இருக்கிறதெல்லாம் கிளறிட்டு இருந்தோம். கொஞ்சம் கீழே அந்த பக்கம் சிந்திட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சாரி வந்து சொன்னானுங்க. அப்பா வந்ததும் வந்து மிளவடி அரைக்கிறதுக்கு வந்து எல்லாமே பேக் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துட்டோங்க. நாங்கள் மிளவடியும் வந்து அப்பா வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் போட்டு வந்து மிளவடிக்கு வந்து பிணைவாங்க. அதை மட்டும் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா வந்து வறுத்து கொடுத்தவங்க தான் வந்து பிணைஞ்சு கொடுத்தாங்களா. நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வந்துட்டோம். அதனால் அம்மாச்சி வீட்லேயே வந்து அவங்க வந்து பிணைஞ்சு கொடுத்துட்டாங்க. பிணைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். கொஞ்சம் கட்டியாக தான் குட்டி கட்டியாக தான் இருக்கும். ஏன்னா விளக்கெண்ணெயை வந்து போட்டு கொஞ்சமாக தான் வந்து பிணைவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல்